ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கும் பூரிக்கும் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லா காய்கறிகளும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 சப்பாத்திக்கு ஒரு பவுல் நீங்கள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு இது. இது ஹோட்டல் சுவையிலையும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். காய்கறிகள் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸு, மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு அதுவும் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிடுவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. நீங்கள் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்க்குறீங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இல்லை ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரிச்சாக இருக்கும் இந்த கிரேவி. நான் முந்திரி பருப்பும் கசகசாவும் சேர்க்கல, அதனால் 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து அதை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எல்லா ஸ்பைசஸும் போட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு ஃப்ளேவர் வரணும். ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்து அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கணும். கண்ணாடி பதம் வதங்கின உடனே 3 தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. நம்ம பச்சை மிளகா அரைக்கிறதுலே சேர்த்துட்டோம், அதனால் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்க்கலை. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலைகளை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் வதக்கி விட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லா காய்கறியும் அதுக்குள்ளே இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இன்னும் நல்லா வேணும்னா நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கூட நிறைய காய் சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நறுக்கின காய், மீல் மேக்கர் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கிற அளவுகளுக்கு ஏற்ப மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அது எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு மிக்ஸி கழுவின தண்ணி, ஒரு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா அது நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவியோட அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கு நம்ம தேவையான அளவு பொட்டுக்கடலை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு திக்னஸ் ஆகும். அதனால் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா கொதித்து அந்த கிரேவி அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா அடுப்பை கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நடுவில் 2-3 டைம் திறந்து இந்த மாரி கிளறி கொடுத்துக்குங்க. கிளறி கொடுத்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிரேவி பதம் வந்த உடனே இந்த மாதிரி இறக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்ல எல்லா காய்கறியோடு நம்ம குழந்தைங்களுக்காகட்டும், நமக்கு பெரியவங்க யாருக்காக இருந்தாலுமே ஹெல்த்தியாக 2 சப்பாத்தி வச்சு ஒரு பவுல் நீங்கள் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக, இது பார்த்திங்கன்னா அசல் ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி மாதிரியே அப்படியே இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதை அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் உள்ளவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவில் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.